வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அரைக்காமல் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கும் பொழுது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 தக்காளி மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூடுதலாக கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் இதை நம்ம இன்றைக்கி செஞ்சுட்ருக்கோம். இப்போ இந்த தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. ஃபஸ்ட்டு விதை இருக்கும் இல்லையா, அந்த சைடு நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த கார்னரில் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா வதங்கணும். அந்த தோல் எல்லாமே தனியாக வரணும். அந்தளவுக்கு நீங்கள் இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்களேன், இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது இன்னமுமே நல்லா வதங்கணும். இந்த வதங்குற கேப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. எண்ணெய் எல்லாத்தையுமே குடிச்சிருச்சுக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சமாக இதில் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதிலையே கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி இருக்கு இல்லையா, அதை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தக்காளி புளிப்பு சுவை இருக்கும். இது லைட்டாக இனிப்பு சுவை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறோம். டேஸ்ட்டை இன்னமுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடணும். பாருங்களேன், இந்த மாதிரி மாறணும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மசிஞ்சிடணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த காரம் நெடி அடிக்காமல் இருக்கும். இன்னொன்று பச்சை வாசனை எல்லாம் போயிடும். தண்ணி எதுவும் இல்லை இல்லையா, அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இது என்ன தண்ணினா, நம்ம தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்லேயே பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் இருக்கும். அதில் தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக அந்த மாதிரி கரண்டி அலையை இது பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு இது நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே நான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு மட்டும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா 6-7 தக்காளி போட்டது அப்படியே 2 தக்காளி மாதிரி மாறிடும். அந்தளவுக்கு உங்களுக்கு சுருங்கிடும். அப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும். அது இப்போது லைட்டாக அதை வதக்கி விட்டாச்சு, மசிச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, சர்க்கரை இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கணும். ரொம்ப மைல்டாக, அந்த ஸ்வீட் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாத அளவு லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை சேர்க்கும் பொழுது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது நீங்கள் சாதம் மட்டும் வச்சு சாதத்தில் பெசரி விட்டு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம் கிட்ஸுக்கு. காரம் மட்டும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட சட்னி ரெசிபிஸ், 50 வகை சட்னி ரெசிபிஸ், அது மாதிரி குருமாவும் 50 வெரைட்டிஸ் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.